சந்தையில் இலக்கு நிர்ணயித்தல் மற்றும் நிலைநிறுத்துதல். 1. சந்தைப்படுத்தலில் இலக்கு நிர்ணயித்தல். இலக்கு நிர்ணயித்தல் என்பது ஒரு நிறுவனம் சேவை செய்ய விரும்பும் குறிப்பிட்ட வாடிக்கையாளர் குழுக்களை பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையாகும். இது பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கிறது. நாம் யாருக்கு விற்க வேண்டும்? இலக்கு நிர்ணயிப்பதற்கு முன் சந்தை முதலில் பின்வருவனவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. வயது, வருமானம், இருப்பிடம், வாழ்க்கை முறை, நடத்தை. பின்னர் நிறுவனம் மிகவும் பொருத்தமான பிரிவு களை தேர்ந்தெடுக்கிறது. இலக்கு நிர்ணயித்தல் உத்திகளின் வகைகள். 1. பெருந்திரள் இலக்கு நிர்ணயம். அனைவருக்கும் ஒரே தயாரிப்பு. உதாரணம், டாடா உப்பு அனைத்து வயதினராலும் பயன்படுத்தப்படுகிறது. 2. வேறுபடுத்தப்பட்ட இலக்கு நிர்ணயம். வெவ்வேறு பிரிவுகளுக்கு வெவ்வேறு தயாரிப்புகள். உதாரணம், HUL லக்ஸ் பிரீமியம், லைஃப்பாய் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு, பியர்ஸ் மென்மையான மற்றும் கிளிசரின் அடிப்படையிலானது. 3. ஒருமுகப்படுத்தப்பட்ட சிறப்பு பிரிவு இலக்கு நிர்ணயம். ஒரு குறிப்பிட்ட பிரிவில் கவனம் செலுத்துதல். உதாரணம், ராயல் என்ஃபீல்ட் இளைஞர்கள் மற்றும் வாழ்க்கை முறை பைக் பிரியர்கள். 4. நுண் சந்தைப்படுத்தல். தனிநபர்கள் அல்லது உள்ளூர் சந்தைகளுக்காக தனிப்பயனாக்கப்பட்டது. உதாரணம், அமேசான் பரிந்துரைகள், இருப்பிடத்தின் அடிப்படையில் ஸ்விக்கி சலுகைகள். இலக்கு நிர்ணயித்தலுக்கான இந்திய உதாரணங்கள். ஜியோ வலதுபுறம் நோக்கிய அம்பு விலை உணர்வுள்ள அதிக டேட்டா பயன்படுத்தும் பயனர்கள். பைஜூஸ் வலதுபுறம் நோக்கிய அம்பு கல்வி மீது கவனம் செலுத்தும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள். நைகா வலதுபுறம் நோக்கிய அம்பு அழகு மற்றும் ஃபேஷன் மீது ஆர்வமுள்ள நகர்ப்புற பெண்கள். 2. சந்தைப்படுத்தலில் நிலைநிறுத்துதல். நிலைநிறுத்துதல் என்பது ஒரு பிராண்ட் இலக்கு வாடிக்கையாளர்களின் மனதில் ஒரு தனித்துவமான பிம்பத்தை உருவாக்கும் முறையாகும். இது பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கிறது. வாடிக்கையாளர்கள் எங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நிலைநிறுத்துதல் பின்வருவனவற்றை எடுத்துக்காட்டுகிறது. முக்கிய நன்மை, தனித்துவமான மதிப்பு, உணர்ச்சிபூர்வமான தொடர்பு. இந்திய உதாரணங்களுடன் நிலைநிறுத்தும் உத்திகள். 1. விலை அடிப்படையிலான நிலைநிறுத்துதல். உதாரணம், டி மார்ட் தினமும் குறைந்த விலை. 2. தரம் அடிப்படையிலான நிலைநிறுத்துதல். உதாரணம், தனிஷ்க் தூய்மை மற்றும் நம்பிக்கை. 3. நன்மை அடிப்படையிலான நிலைநிறுத்துதல். உதாரணம், கோல்கேட் பல் பாதுகாப்பு. 4. வாழ்க்கை முறை நிலைநிறுத்துதல். உதாரணம், ராயல் என்ஃபீல்ட் ஒரு வாழ்க்கை முறையாக பைக்கிங். 5. பணத்திற்கான மதிப்பு நிலைநிறுத்துதல். உதாரணம், மாருதி சுசுகி மலிவு விலை குடும்ப கார்கள். 4. எளிய உதாரணம் இரண்டும் ஒன்றாக. பிராண்ட், ஜியோ